தமிழகத்தில் நாள் ஒன்றுக்கு 8 முதல் 10 பேர் வரை வீரியமற்ற கொரோனாவால் பாதிக்கப்படுவதாகவும் பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என்று சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முனாஃப். வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களையும் வழங்கலாம். சிங்கப்பூர், தாய்லாந்து, ஹாங்காங் போன்ற நாடுகளில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்ததன் காரணமாக தமிழகத்தில் நாள் ஒன்றுக்கு 8 முதல் 10 வரை கொரோனாவால் பாதிக்கப்படுகின்றனர் எனவும், கடந்த 4 ஆண்டுகளில் கொரோனா தொற்று கட்டுக்குள் உள்ளது எனவும், எனவே வீரியம் இல்லாத கொரோனா என்பதால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் பொது சுகாதாரத்துறை தற்போது அறிவுறுத்தியிருக்கிறது. மேலும் இந்த கொரோனாவுக்கு பரிசோதனை தற்போது வரை தேவையில்லை எனவும் பொது சுகாதாரத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் கொரோனா வைரஸ் பாதிப்பு இல்லை எனவும் மக்கள் யாரும் பீதியடைய வேண்டாம் எனவும் தமிழக பொது சுகாதாரத்துறை மூலம் அனைத்து விதமான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என பொது சுகாதாரத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சிங்கப்பூர், தாய்லாந்து கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்து ஹாங்காங் நாட்டில் ஒரே வாரத்தில் 31 பேர் உயிரிழந்த நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரை கொரோனா கட்டுக்குள் உள்ளது, பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் பொது சுகாதாரத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழகத்தில் நாள் ஒன்றுக்கு 8 முதல் 10 பேர் வரை கொரோனாவால் பாதிக்கப்படுகின்றனர். கடந்த 4 ஆண்டுகளில் கொரோனா கட்டுக்குள் உள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வீரியம் இல்லாத இந்த கொரோனா தொற்று என்பதால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் பொது சுகாதாரத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தற்போது வரை இந்த கொரோனாவுக்கு எவ்வித பரிசோதனைகளும் மேற்கொள்ள தேவையில்லை எனவும் பொது சுகாதாரத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சிங்கப்பூர், தாய்லாந்து, ஹாங்காங் போன்ற நாடுகளில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்ததன் காரணமாக தமிழகத்தில் நாள் ஒன்றுக்கு 8 முதல் 10 பேர் வரையே பாதிக்கின்றனர். கடந்த 4 ஆண்டுகளில் கொரோனா தொற்று கட்டுக்குள் உள்ளது, வீரியம் இல்லாத கொரோனா என்பதால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் பொது சுகாதாரத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கொரோனாவுக்கு தற்போது வரை பரிசோதனை மேற்கொள்ள ஏதும் தேவையில்லை எனவும் சுகாதாரத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மக்கள் யாரும் பீதியடைய வேண்டாம். தமிழக சுகாதாரத்துறை மூலம் அனைத்து விதமான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என பொது சுகாதாரத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.